வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கல்வி சீர்திருத்தங்கள் இன்னமும் முழுமையாக வளர்ச்சியடையவில்லை. மேலும் அவை படிப்படியாக செயல்படுத்தப்படும் ஒரு நெகிழ்வான நடைமுறை என்று பிரதமர் தெரிவிப்பு. அரசாங்கம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட புதிய லிபரல் வாதத்தினை மறைமுகமாக ஊக்குவிக்க முயற்சிக்கிறது என்று கல்வியற் பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம விமர்சனம். சரியான சூழ்நிலை உருவானால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாரென முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க கருத்து. திருகோணமலை சம்பூர் பகுதியில் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பாக ஆராய மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான மையத்தின் தலைவர் தலைமையிலான சட்டத்தரணிகள் குழு விஜயம். இனி விரிவான செய்திகள். கல்வி சீர்திருத்தங்கள் இன்னமும் முழுமையாக அமலாக்கப்படவில்லை. அவை கட்டமைக்கப்பட்ட நெகிழ்வான செயல்முறை ஒன்றின் கீழ் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன என்றும் இவை தொடர்பான விவாதங்கள், பரிந்துரைகள் மற்றும் செயல்பாடுகளில் உள்ள சவால்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் மற்றும் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்ட செயலகத்தில் வடமேற்கு மாகாண கல்வி அதிகாரிகள் நீடித்த விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நிகழ்வில் பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக தொகுதி அடிப்படையிலான கற்றல், சுயமான கற்றல் மேற்கொள்வது, நடைமுறை சோதனைகள், பாடப்புத்தக முடிவு பரீட்சைகள், மாணவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சி அடிப்படையிலான மதிப்பீடுகள் மற்றும் கல்வித்திறன் சார்ந்த பாடங்கள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தற்போதைய கல்வி முறையில் மாற்றம் தேவை என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் யதார்த்தம். இந்த மாற்றம் பாடத்திட்ட மாற்றமாக மட்டுமல்லாமல் முழுமையான கல்வி அமைப்புக்குள் ஊடுருவி அமைய வேண்டும். சீர்திருத்தங்களின் ஆரம்ப கட்டம் 2026 ஆண்டு 1 மற்றும் 6 வகுப்புகளுக்காக அமல்படுத்தப்படும் என்று கூறினார். நாட்டிற்கு தரமான மற்றும் பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதே எங்கள் இலக்கு. வரும் போட்டித் தேர்வுகளை நோக்கி முன்னேறும் கல்வி பணி சமூகத்திற்கு எந்த நேர்மறையும் வழங்க முடியாது. எனவே புதிய மதிப்பீட்டு முறைமைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன என்று அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட புதிய லிபரல் வாதத்தை மறைமுகமாக ஊக்குவிக்க முயற்சிக்கிறது என்று கல்வியற் பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம கடுமையாக விமர்சித்துள்ளார். மோசடியால் தெளிக்கும் கடந்த அரசாங்கங்களை நிராகரித்து நாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். ஆனால் தற்போது அதே புதிய லிபரல்வாத அடிப்படையிலான கல்வி மறுசீரமைப்பினை இந்த அரசாங்கம் பின்பற்ற முயற்சிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கல்வி மறுசீரமைப்பை அடுத்தபடியாக விவாதிக்கும் பேராசிரியர்களுடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், கடந்த வருடங்களில் அதற்கு முன்னமும் நாங்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். சொல்ல வேண்டியதும் உண்டு, ஆனால் நாங்கள் சொல்வதை கேட்க யாரும் தயாரில்லை. அதனால் தான் மீண்டும் அதையே வலியுறுத்த வேண்டிய நிலைமைக்கு எதிர்கொள்கின்றோம். ஒரே விஷயத்தை தொடர்ந்து சொல்லும் இந்த நிலைமையினை நாம் நாட்டுக்கே உரித்தான நோய். இது ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுத்துள்ளது. நாம் கடந்த காலங்களில் விரட்டி எடுத்த புதிய லிபரல்வாத சீர்திருத்தங்களை தற்போதைய அரசாங்கம் அதைவிட அதிகபட்ச சிக்கல்களுடன் மீண்டும் கொண்டு வருவதுதான் மிகவும் கவலைக்கிடமானது. எனக்கு தெரிந்தவரை கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக எந்த குழுவோ எந்த நபரோ உண்மையில் விவாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அனைவருடனும் கலந்துரையாடி முடிவெடுக்க வேண்டிய அரசாங்கம் முடிவை முதலில் எடுத்து பின்னர் அதை விளக்க முயல்கின்றது. முடிவெடுத்து விட்ட பிறகு எங்களை சந்தித்து அறிவித்தால் எங்களால் என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் தற்போது செய்கின்றது இதுதான் என்று அவர் கடுமையாக சாடினார். இலங்கை ஜனாதிபதி பதவிக்கு தாம் தகுதியானவராக இருக்கிறார் என்றும் சரியான சூழ்நிலை உருவானால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் எனவும் முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 20 வருடங்களுக்கு மேற்பட்ட அரசியல் அனுபவமும் நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் மற்றும் ஆளுநராக வகித்துள்ள பதவிகள் மூலம் கிடைத்த நிர்வாக திறன்களும் தன்னை ஜனாதிபதிக்குரிய நபராக உள்ளமைக்கு சான்றாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தாம் எவ்வித ஊழலிலும் ஈடுபட்டதில்லை என்றும் தமது தகுதியை வலுப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய போது நவீன் திசாநாயக்க இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதியாகும் கனவை பலர் காக்கின்றனர். ஆனால் அந்த கனவை நனவாக்குவது என்பது வேறுபட்ட நிகழ்வாகும். 2019 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அனுர்குமாரவுக்கு அந்த கனவு இருந்திருக்கலாம். ஆனால் அவரை ஜனாதிபதியாக பார்ப்போம் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எனினும் இன்று நான் மக்களுக்கு வழங்கும் சேவையை விட ஜனாதிபதி பதவியிலிருந்து அதிக பலன்கள் வழங்க முடியும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. தற்போதைய அரசாங்கத்துக்கு குறுகிய வரையறைகள் உள்ளதோடு மோசடி, ஊழல், திருட்டு போன்றவற்றை எதிர்க்கும் செயற்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்துகின்றது. ஆனால் மக்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார சிக்கல்கள், விலை உயர்வு, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு போன்று முக்கிய பிரச்சனைகளில் எந்த திட்டங்களும் இல்லை. இந்த அணுகுமுறை நீண்ட காலம் செல்லாது. ஒரு பொருளாதார கொள்கை இல்லாமல் குழுக்களால் மட்டுமே ஒரு நாடு இயக்கப்பட முடியாது என்று அவர் எச்சரித்தார். அனுர அரசாங்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் வரக்கூடிய சூழலை உருவாக்க தோல்வியடைந்து விட்டது என்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், சமீபத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித் கேரத் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இலங்கைக்கு வர அழைத்து, அச்சம் வேண்டாம், எந்த தடையும் இல்லை, எல்லோரும் வாருங்கள் என்று உறுதியான அழைப்பு விடுத்தார்.
இந்த கூற்று அனுர அரசு மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரின் அரசுகளை நினைவூட்டுகிறது. அவர்கள் அனைவரும் இதே போன்று முதலீட்டாளர்களை அழைத்துள்ளார்கள். ஆனால் இந்த அழைப்புகள் நிலையான முதலீடுகளாக மாறவில்லை. இதற்கு காரணம் நாட்டின் அரசியல் உறுதி பற்றி இல்லாமை மற்றும் நீண்ட காலமாக நிலவு வரும் தேசிய இன பிரச்சினை தீர்க்கப்படாமையே. இந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படாத வரை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டின் முதலீடு செய்வது தயங்குவது இயல்பு. தேசிய இன குழப்பத்திற்கு நீடித்த தீர்வு வழங்கப்படும் போதுதான் நாட்டின் பொருளாதாரம் உண்மையான முறையில் வளர முடியும். அப்போதுதான் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் வலுப்பெறும். இது மக்களுக்கு சுதந்திரம், சமாதானம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தும். அத்துடன் அச்சமின்றி முதலீடுகள் மற்றும் சுற்றுலாத்துறையிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மாதந்தோறும் இலங்கையை நோக்கி லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகையை நாம் காண முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வடக்கில் புலிகளின் தலைவருக்காக உருவச்சிலை அமைப்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ளதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசும்போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் கூறுகையில், வடக்கில் புலிகளின் தலைவருக்காக உருவச்சிலை மற்றும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது போன்றவை வடக்கு மற்றும் வெளிநாட்டில் உள்ள தமிழ் மக்கள் சமூகத்திடம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அளித்த முக்கிய வாக்குறுதிகளாகும். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். நாங்கள் எதிர்பார்ப்பதும் அதுதான். தேர்தல் நடத்தப்படும் போது அரசாங்கத்தின் உண்மையான நிலைமை முத்திரைப்படுத்தப்படும். உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்து 23 லட்சம் வாக்குகள் இழக்கப்பட்டுள்ளது. எனவே மாகாண சபை தேர்தல் மூலம் அரசாங்கத்தின் பலவீனம் வெளிப்படும். மேலும் பிரிவினைவாதம், வாக்குறுதி மீறல் மற்றும் பொது பாதுகாப்பு வழங்குவதில் தோல்வியடைந்த அரசாங்கத்திற்கு ஒரு வலியுறுத்தலாகவும் பாடமாகவும் இந்த தேர்தல் அமைய முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். திருகோணமலை சம்பூர் சிறுவர் பூங்கா அருகே உள்ள கடற்கரை பகுதியில் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பாக மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான மையத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ரட்னவேல் தலைமையிலான சட்டத்தரணிகள் குழுவினர் வியாழக்கிழமை இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கடந்த ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை மேக் எனும் மிதிவடி அகற்றும் நிறுவனம் அந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த போது சிதைந்த மனித மண்டிகூட்டு மற்றும் எலும்பு கூறுகள் கண்டெடுக்கப்பட்டது. இது குறித்து தகவல் வெளியானதும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஜூலை 23 மூதூர் நீதிமன்ற நீதிபதி, அரச பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்லியல் திணைக்களம், புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம், காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் குற்றவியல் தடை அலுவலகம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அந்த இடத்திற்கு சென்று மேலதிக ஆய்வுகளை முன்னெடுத்தனர். மேலும் ஜூலை 30 மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வு பணிகள் மேற்கொள்ளும் முன் சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் திணைக்களத்திடமிருந்து அறிக்கைகளை பெற்ற பிறகு ஆகஸ்ட் 6 அந்த விடயத்தை கலந்தாலோசிக்க சட்ட மாநாடு நடத்த உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று சம்பூர் பகுதிக்கு விஜயம் செய்த சட்டத்தரணிகள் குழு குறித்த பகுதியை நேரில் பார்வையிட்டு அந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகளோடு நேரில் கலந்துரையாடலில் ஈடுபட்டு சம்பந்தப்பட்ட தகவல்களை சேகரித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஓய்வு காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து தொழில்முறை அரசியல் பற்றி அறிவு பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து அவர் கூறுகையில், நாட்டில் யாராவது தற்போது அனுரகுமார திசாநாயக்கவே எங்களின் ஜனாதிபதி என்று கூறியிருப்பதை நீங்கள் கேட்டதுண்டா? இதுவரை எவரும் அவ்வாறு கூறவில்லை என்பது உண்மை. ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் அவரது நெருங்கியவர்கள் எங்கள் கட்சி மற்றும் அதன் உறுப்பினர்கள் குறித்தும் தொடர்ந்தும் தவறான புகார்களையும் அவதூறு பேச்சுகளையும் பரப்பி வருகின்றார்கள். இதனால் கட்சி ஆதரவாளர்கள் கடுமையாக வேதனை அடைந்துள்ளனர். அத்துடன் இந்த அவதூறுகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் எங்களிடம் வலியுறுத்தி வருகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.